உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18. பிரியமானவர்களே, இன்றைய மிகப்பெரிய தேவை பணம் அல்லது பொருள் அல்லது வாகனம் என்பதல்ல. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தேவை எதுவென்று கேட்டால் அது ஒன்றுதான், சமாதானம். பணமும் பொருளும் வாகனமும் வசதியும் இருந்தாலும் மனதில் சமாதானம் இல்லாவிட்டால் அவைகள் எல்லாம் இருந்தும் பயனில்லை. பிரியமானவர்களே, எப்போது இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு சமாதானம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வில் சமாதானம் உண்டாகும். உங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.